Exercise 9.4. Choose the correct answer. First பாருங்க. A time series is a set of data recorded. அதாவது டைம் சீரீஸ்ன்றது வீக்லி ரெக்கார்ட் பண்ணுவாங்களா, அந்த டேட்டாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வீக்லியா இல்லை பீரியடிக்கலையா இல்லை சக்ஸஸிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ டைமா இல்லை ஆல் த அபவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படின்றது ரெக்கார்ட் பண்ணுறோம். அது வீக்லியாக கூட இருக்கலாம், இல்லை பல வருஷங்கள் பேஸ் பண்ணி கூட இருக்கலாம் இல்லைங்களா, இல்லை சக்ஸஸிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம். ஓகேங்களா, அந்த அடுத்தடுத்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அடுத்தடுத்து இருக்கலாம். அது வீக்லின்னு கூட எடுத்துக்கல, பர்டிகுலர் டைம் 5 hours 5 hours ஒன்ஸ், 10 hours ஒன்ஸ், 12 hours ஒன்ஸ், அந்த மாதிரி கூட ஹவர்ஸை பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். பட் டேட்டான்றது ஒரு விஷயத்த சொல்ல வராங்க இல்லையா, ஒரு டைமை பேஸ் பண்ணியோ இல்லை வீக்கை பேஸ் பண்ணியோ டேவை பேஸ் பண்ணியோ பீரியாடிக்கலை பேஸ் பண்ணியோ இருக்கிறதுனால ஸோ அப்போ டைம் சீரிஸ் செட் ஆஃப் டேட்டா ரெக்கார்டட், ஸோ எல்லாமே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது time series consists of 5 components, 4 components, 3 components, 2 components. So time series வந்து பார்த்தீங்கன்னா 4 components. அடுத்தது third, the components of time series which is attached to a short term fluctuation is secular trend, seasonal variation, cyclic variation, irregular variation. அதாவது the components of time series which is attached to a short term fluctuation is, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் வேரியேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் சீரீஸினுடைய இது சீசனல் வேரியேஷன், சைக்கிளிக் வேரியேஷன் எல்லாமே. அடுத்தது ஃபோர்த்து, ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் சீசனல் வேரியேஷன் ஆர். இப்போ நம்ம சீசனல் வேரியேஷன் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும், அதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெதர், ஃபெஸ்டிவல், சோஷியல் கஸ்டம்ஸ், இது எல்லாமே சீசனல் பேஸ் பண்ணி தான். ஃபெஸ்டிவல்ன்றது இந்த ஒரு சில ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகும் நமக்கு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். அதேமாதிரி வெதர், கிளைமேட்டை பேஸ் பண்ணி, சோஷியல் கஸ்டம்ஸ், அதாவது ஒரு சில சோஷியல் சூழ்நிலைகளால் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ நம்ம சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது த அடிக்டிவ் மாடல் ஆஃப் த டைம் சீரீஸ் வித் த காம்போனன்ட் சி, எஸ், சி அண்டு ஐ. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து ஒய் ஈக்குவல் டு டி ப்ளஸ் எஸ் இன்ட்டு சி இன்ட்டு ஐ. ஸோ சி ஆப்ஷன். அடுத்தது சிக்ஸ்த் ஒன், லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஆஃப் ஃபிட்டிங் ஏ ட்ரெண்ட் இஸ் மோஸ்ட் எக்ஸாக்ட், லீஸ்ட் எக்ஸாக்ட், ஃபுல் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி, மேத்தமெட்டிக்கலி அன்சால்வ்டு. அதாவது மோஸ்ட் எக்ஸாக்ட், அந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஃபிட்டிங் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து எக்ஸாக்டாக இருக்கும், மோஸ்ட் எக்ஸாக்ட். த வேல்யூ ஆஃப் பி இன் த ட்ரெண்ட் லைன் ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஆல்வேஸ் நெகட்டிவ், எய்தர் பாசிட்டிவ் ஆர். அதாவது அந்த பியோட வேல்யூ வந்து அதாவது ஏ ப்ளஸ் பிஎக்ஸ், அது ஒரு சில நேரத்தில் நெகட்டிவாக வரும், ஒரு சில நேரத்தில் பாசிட்டிவ் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். அடுத்தது த காம்போனன்ட் ஆஃப் ஏ டைம் சீரீஸ் அட்டாச் டு ஏ லாங் டேர்ம் வேரியேஷன் இஸ் ட்ரெண்ட் ஆஸ் secular variation, cyclic variation, irregular variation, seasonal variation. So answer வந்து secular variation. The seasonal variation means the variation occurring with the number of years within a year, within a month, within a week. இந்த seasonal variationன்றது இயரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த seasonal variation வந்து இப்போ நம்ம ரெய்னி சீசன்னா அது வருஷத்துக்கு ஒன்று, அந்த சீசன் வரும்பொழுது தான் அது இல்லைங்களா, ஒவ்வொரு மந்த்தும் அந்த மாதிரி இருக்காது, அந்த வித்தின் இயரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த seasonal variationன்றது. சரிங்களா, ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ்ல அந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் அந்த ஃபெஸ்டிவல், பர்டிகுலராக ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவல் வந்து வருஷத்துக்கு 2-3 முறை வராது, ஒரு முறை வரும் இல்லைங்களா. நம்ம வில்லேஜில் செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸு இல்லை ஜென்ரலாக வேறு ஏதாவது தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் அந்த மாதிரி வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வரும் இல்லைங்களா. ஸோ வித்தின் ஏ இயர். அடுத்தது 10th ப்ராப்ளம். த அனதர் நேம் ஆஃப் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் இஸ் ஹோல்சேல் இண்டெக்ஸ் நம்பர், காஸ்ட் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர், சென்சிட்டிவ் காம்போசிட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பருக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். த காஸ்ட் ஆஃப் லிவிங் அட் 2 different cities கேன் பி கம்பேர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், வேல்யூ இண்டெக்ஸ், வேல்யூம் இண்டெக்ஸ், அன்வெயிட்டட். அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் 2 different சிட்டிக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து கன்சியூமர் இண்டெக்ஸ் நம்பர். அடுத்தது 12th, லாஸ்பியஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 110, பாசிஸ் இண்டெக்ஸ் 108, த ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த, கிட்டத்தட்ட அது ரெண்டுத்துக்கும் நியரில் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ மிடில் வர மாதிரி பார்க்கும்போது என்ன வரும் நமக்கு ஆன்சர் 109. அதாவது
அதாவது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் பிஎஸ் வந்து 110 108. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆன்சரும் அப்படி எக்ஸாக்டாக வராது சரிங்களா. 110 வராது, 108 வராது. அப்போ இது ரெண்டுத்தையும் விட்டுடுங்க, இது ரெண்டும் கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரில் இருக்கிறது எதுன்னு பாருங்கள். 110க்கும் 108க்கு நேரில் 107 9 அந்த மாதிரி பார்க்கும்போது 100 வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குல்ல, அப்போனால அது கிடையாது. அப்போ 109 தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த லாஸ்ட் பிஎஸ் மெத்தடையும் பாசிஸ் இண்டெக்ஸ் நம்பர் மெத்தட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கணும். ஃபார்முலா இருக்குது இல்லையா, ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட் பிஎஸ் மெத்தடும் பாசிஸ் மெத்தட் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை ரூட் எடுக்கும்போது 108.9 வருது, அப்ராக்சிமேட்டாக 109. அடுத்தது மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இண்டெக்ஸ் நம்பர் இஸ் வேல்யூ இண்டெக்ஸ் நம்பர், வேல்யூ இண்டெக்ஸ் நம்பர், ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர், சிம்பிள் இண்டெக்ஸ் நம்பர். மோஸ்ட்லி காமன்லி யூஸ்டு இண்டெக்ஸ் நம்பர் வந்து ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். அடுத்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆர் அப்டைன்ட் பை பாசிஸ் ஃபார்முலா, ஃபிஷர்ஸ் ஐடியல் ஃபார்முலா, மார்ஷல் எட்ஜ்வர்த் ஃபார்முலா, ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் ஃபார்முலா, ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் மாதிரி. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெஸ்ட் நம்பர் சாட்டிஸ்ஃபை த டைம் ரிவர்சல் டெஸ்ட், ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்தது while computing the weighted index the current period quantities are used in the FASIS method. So B option. அடுத்தது எல்லாமே ஒன் வேர்ட் அதாவது கால்குலேஷன் மாதிரி இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆன்சர் தான். The quantity that can be numerically measured can be plotted on a P chart, X bar chart, C chart, NP chart. அதாவது X bar chart. How many causes variation will affect the quality of the product வந்து டூ டைப் ஆஃப் வேரியேஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. வேரியேஷன் வந்து டூ டைப் ஆஃப் வேரியேஷன் தான். அடுத்தது வேரியேஷன் டியூ டு நேச்சுரல் டிசார்டர் இஸ் நோன் as random causes, நான் random causes, human causes, all of them. So random causes. The assignable causes can occur due to the all of them poor raw materials, unskilled labor, அப்புறம் வந்து faulty machines. அதாவது என்னென்னா அசைனபிள் காசஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு லேபர், அதாவது லேபர் வந்து சரியில்லாத போது, புவர் ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப குவாலிட்டி அதாவது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும்போது, அதேமாதிரி மிஷினில் ஃபால்ட்டாக இருக்கும்போது நமக்கு இதில் அசைனபிள் காசஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து டைப்பிக்கல் கண்ட்ரோல் சார்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன வரும், சிஎல், எல்சிஎல், யூசிஎல். ஸோ சி ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது எக்ஸ்பார் சார்ட், வேரியபிள் கண்ட்ரோல் சார்ட். எக்ஸ்பார் சார்ட் அப்படின்றது வேரியபிள் கண்ட்ரோல் சார்ட். ஆர் இஸ் கால்குலேட்டட் யூசிங் எக்ஸ் மேக்ஸிமம் மைனஸ் எக்ஸ் மினிமம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது மேக்ஸிமம் வேல்யூலேருந்து மினிமம் வேல்யூ லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும். அப்பர் கண்ட்ரோல் லிமிட் எக்ஸ்பார் சார்ட் இஸ் கிவன் பை என்ன, அதுக்கு என்ன சி ஆப்ஷன் தான், எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 இன்ட்டு ஆர் பார் சரிங்களா. ஆர் பார் இங்கே பார் போடாமல் இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சரி. அடுத்து எல்சிஎல் ஃபார் ஆர் சார்ட் இஸ் கிவன் பை, எல்சிஎல் ஆர் சார்ட்டில் சரிங்களா, ஆல் சார்ட்டில் அதாவது என்ன வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா D3 ஆர் பார். ஸோ டி ஆப்ஷன். D3 ஜென்ரலாக 0 தான் இருக்கும். ஸோ அப்போ ஓவரால் 0 தான் வரும்.